பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிற உங்களுக்கு ஒரு உயர்வையும் விடுதலையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்து நடத்துவார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது பாடி துதிக்கப் போகிறோம். என்னவென்று சொல்லுவேன் எந்த நேசரே என்று சொல்லி ஒரு பாடலை பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்தப் போகிறோம். வாருங்கள், சேர்ந்து பாடுவோம். என்னவென்று சொல்லுவே எந்த இயேசுவே, என்ன சொல்லி பாடுவே எந்த நேசரே. என்னவென்று சொல்லுவே எந்த நேசரே, என்ன சொல்லி பாடுவே எந்த நேசரே. ஆயிரம் பேர்களும் சிறந்தவர் நீரே, வானிலும் பூமியிலும் உயர்ந்தவர் நீரே. வார்த்தைகளால் விவரிக்கிற என்னால் முடியுமா, வார்த்தைகளால் விவரிக்கிற என்னால் முடியுமோ. என்னவென்று சொல்லுவே எந்த நேசுவே, என்ன சொல்லி பாடுவே எந்த நேசரே. தேவைகளை அறிந்த நல்ல தந்தை நீரையா, தேவைகளை சொல்லி முன்னே தந்தீரையா. தேவைகளை அறிந்த நல்ல தந்தை நீரையா, தேவைகளை சொல்லும் முன்னே தந்தீரையா. ஆட்சி தேற்றி அணைத்திடும் அன்னை நீரையா, ஆட்சி தேற்றி அணைத்திடும் அன்னை நீரையா. தியாகமாய் உம்மை தந்த தெய்வம் நீரையா, தியாகமாய் உம்மை தந்த தெய்வம் நீரையா. ஏசையா 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 ஏசையா. தாகம் தீர்க்கும் ஜீவனதி நீதானையா, பசி தீர்க்கும் இனிய மன்னா நீதானையா. தாகம் தீர்க்கும் இனிய நதி நீதானையா, பசி தீர்க்கும் இனிய மன்னா நீதானையா. வாணி நின்று இறங்கி வந்த ஜீவப்பமே, வாணி நின்று இறங்கி வந்த ஜீவப்பமே. எனக்குள்ளே ஊரும் ஜீவநீருட்டே, எனக்குள்ளே நீரும் ஜீவநீருட்டே. ஏசையா 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 ஏசையா. ஆபத்திலே உதவிடும் நண்பன் நீரையா, உயிரையும் கொடுத்து என்னை நேசித்தீரையா. ஆபத்திலே உதவிடும் நண்பன் நீரையா, உயிரையும் கொடுத்து என்னை நேசித்தீரையா. பிரியமே
என்றழைக்கும் நேச நீரையா, பிரியமே என்றழைக்கும் நேச நீரையா, பரலோகம் சேர்க்க எப்போ வருவீரையா, பரலோகம் சேர்க்க எப்போ வருவீரையா. ஏசையா 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 ஏசையா, என்னவென்று சொல்லுவே எந்த நேசரே, என்ன சொல்லி பாடுவே எந்த நேசரே, என்னவென்று சொல்லுவே எந்த நேசரே, என்ன சொல்லி பாடுவே எந்த நேசரே. ஒன்றா இரண்டா 1000 நன்மைகளை செய்த தெய்வம், அவரை என்ன சொல்லி பாடுவது? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளிலும் கட்டாயம் உங்களை ஆசீர்வதித்து வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் கீழல்ல, மேலாக ஆசீர்வதித்து உயர்த்தி நடத்துவார். மாணவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். சங்கீதம் 116:6 நாம் வாசிக்கிறோம், கர்த்தர் கபடற்றவர்களை காக்கிறார், நான் மெலிந்து போனேன், கர்த்தர் என்னை ரட்சித்தார் என்று சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இரட்சகராக வெளிப்பட்டார் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். பாவிகளை ரட்சிக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். இழந்து போனதை ரட்சிக்கவும் மீட்கவுமே அவர் இந்த பூமிக்கு வந்திருக்கிறார். இன்னும் பல காரியங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்வதற்காக இந்த பூமிக்கு அவர் இறங்கி வந்தார். ஆனால் இந்த சங்கீதக்காரன் இந்த வசனத்தில் சொல்கிறான், நான் மெலிந்து போனேன், கர்த்தர் என்னை ரட்சித்தார் என்று அவர் சொல்லுகிறார். இந்த சங்கீதத்தில் அதிகமான பகுதிகளில் நாம் வாசிக்கிறோம், தன்னுடைய ஆத்துமாவை குறித்தே இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறான். என் ஆத்துமாவை மரணத்துக்கும், என் கண்ணை கண்ணீருக்கும், என் கால்களை இடறுதலுக்கும் நீர் தப்புவித்தீர் என்று இந்த சங்கீதத்தில் அவர் சொல்லுகிறார். என் ஆத்துமாவில் நான் மெலிந்து போனேன், கர்த்தர் என்னை ரட்சித்தார், என்னுடைய ஆத்துமாவை மரணத்துக்கு அவர் என்னை தப்புவித்தார் என்று சொல்லி இந்த சங்கீத பகுதி முழுவதும் ஆத்துமாவை குறித்து அவர் பேசுகிறதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆத்துமாவில் இருக்கிற மரணம், ஆத்துமாவில் இருக்கிற மெலிந்து போன நிலைமை, இதை எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் என்னை ரட்சித்தார் என்று அவர் சொல்லுகிறார். நாம் ஒருவேளை சரீரத்துக்கு சரியான உணவுகளை எடுத்துக்கொள்ளாமல் இருந்தால், போதுமான சத்தான உணவுகளை நாம் எடுத்துக்கொள்ளாமல் இருந்தால், சரியான ஓய்வுகளை நாம் எடுக்காமல் இருந்தால் நம்முடைய சரீரம் மெலிந்து கொண்டே வருகிறது. ஏன் உன்னுடைய சரீரம் இப்படி மெலிந்து போனது? சரியாக சாப்பிடுவதில்லையா, சரியாக உறங்குவதில்லையா என்று மருத்துவர்கள் மற்றவர்கள் கேட்பார்கள். அந்த அளவுக்கு சரீரம் மெலிந்து போய் பாதிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். இந்த சரீரம் வெளிப்பிரகாரமாக மெலிந்து போனால் மற்றவர்களாக அறிந்து கொள்ள முடிகிறது, மற்றவர்கள் நம்மை கண்டுபிடிக்க முடிகிறது. ஆனால் நம்முடைய ஆத்துமாவில் நாம் மெலிந்து போனோம் என்றால், நம்மை தவிர, நம்மை உண்டாக்கின நம்முடைய தேவாதி தேவனை தவிர அதை அறிந்து கொள்ள ஒருவராலும் முடியாது. ஆத்துமா எப்படி மெலிந்து போகிறது? சரியாக நாம் ஜெபிக்காமல், வேதத்தை சரியாக முறையாக வாசித்து வராமல், கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அதற்கு கீழ்ப்படியாமல், பரிசுத்த ஜீவியத்திற்கு நம்மை அர்ப்பணிக்காமல், இப்படி மனம் போன போக்கில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது நம்முடைய ஆத்துமா மெலிந்து கொண்டே வருகிறது. நம்முடைய ஆத்துமாவிலே நோய் கொண்டு போய்கொண்டே இருக்கிறது. இந்த காரியத்தை நாம் சரி செய்து சீர்படுத்தினால்தான் நாம் அந்த மெலிந்து போன நிலைமையிலிருந்து மறுபடியும் எழுந்திருக்க முடியும். ஆண்டவர் இந்த சங்கீதக்காரன் வழியாக நம்மோடு பேசுகிறார். நான் மெலிந்து போனேன், கர்த்தர் என்னை ரட்சித்தார். அந்த மெலிந்து போன ஆத்துமாவை கூட கர்த்தர் ரட்சித்திருக்கிறார், திரும்பவும் எழுப்பி இருக்கிறார் என்றால், இந்த காலை வேளையில் உங்களுடைய ஆத்மாவையும் மறுபடியும் மெலிந்து போன நிலைமையிலிருந்து மறுபடியும் ரட்சிக்கவும், மறுபடியும் பலப்படுத்தவும், மறுபடியும் உயிர்ப்பிக்கவும், மறுபடியும் நிலைநிறுத்தவும் தேவனாகிய கர்த்தரால் முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள், நிச்சயமாக
நீங்கள் விட்டு போன காரியங்களை செய்ய தொடங்குங்கள். ஜெபிக்கவோ, வேதத்தை வாசிக்கவோ, ஆண்டவருக்கு பிரியமாய் நடப்பதோ எல்லாவற்றையும் செய்ய தொடங்கும் போது உங்களுடைய ஆத்துமா மறுபடியும் புஷ்டியாகும், மறுபடியும் பலன் கொள்ளும். ஆண்டவர் நம்மையும் ரட்சித்து நம்மையும் நிலைநிறுத்த அவர் வல்லவராய் இன்றைக்கும் உயிருள்ளவராய் இருக்கிறார். அவரை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த அருமையான நாளிலே ஆண்டவரே, சங்கீதக்காரனை போல நான் மெலிந்து போனேன், கர்த்தர் என்னை ரட்சித்தார் என்று சொல்லும்படியாக யாரெல்லாம் என்னுடைய நிலைமையும் அப்படித்தான் இருக்கிறது, என்னுடைய ஆத்துமா கூட மெலிந்து போயிருக்கிறது, சரியான ஜெபம் இல்லை, சரியான வேத தியானம் இல்லை, சரியான பரிசுத்தம் இல்லை, கர்த்தருக்காக வாழ்கிற வைராக்கியம் இல்லை, எல்லாவற்றையும் இழந்து பறிகொடுத்து நான் மெலிந்து போன நிலைமையில் இருக்கிறேன். ஆண்டவராகிய கர்த்தர் என்னை ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லி எங்களோடு இணைந்து யாரெல்லாம் இப்பொழுது ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொருவரையும் கர்த்தர் ரட்சிப்பீராக, கர்த்தர் விடுவிப்பீராக, ஆத்துமாவிலே பலன் தந்து தைரியப்படுத்துவீராக, திரும்பவும் அவர்களை நிலைநிறுத்த வேண்டும் என்று உம்முடைய கிருபையுள்ள கரங்களில் ஒப்படைத்து ஜெபிக்கிறோம் அப்பா. ஆத்துமாவிலே பலனை கொடுப்பீராக, மெலிந்து போன நிலைமைகளை மாற்றி ஆண்டவரே அவர்கள் திரும்பவும் பலனடையவும் உயிரடையவும் உமக்காக எழும்பி பிரகாசிக்கவும் கர்த்தர் ஒவ்வொருவர் மீதும் கிருபையாயிருப்பீராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருந்ததா? நிச்சயமாக ஆசீர்வாதமாய் இருந்தது என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.